வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சோம். இன்னைக்கு நம்ம சாக்லேட் கனாச்சு ரெசிபி பார்க்க போறோம். ஸோ இது பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் டைரி மில்க் வச்சு பண்ணியிருக்கேன். இது பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஸோ அவ்வளோ குயிக்கா ஈஸியா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹேம்சோம் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல அரைக்கு அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப நல்லா கொதி வந்ததும் இதோட ஒரு 15 பீஸ் நான் சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட் சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் 5 ரூபி சாக்லேட்ஸ் தான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். சாக்லேட் கனாச்சி பண்றதுக்கு நீங்க டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எதனால ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் கனாச்சி ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ தாங்க, ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். டைம் ஆக ஆக உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட அது செமிசாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேக்குக்கு இது அப்ளை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஹேம்சோமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.